கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுவதால் பரவலாக மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வரும் 20ஆம் தேதி வரை பரவலாக மழை தொடரக்கூடும் என்றும் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. பெருநகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பு. வெளிநோயாளிகள் பிரிவு மருத்துவர்கள் தற்காலிகமாக பணிக்கு வராமல் இருந்ததால் பல மணி நேரம் காத்திருந்த நோயாளிகள். கத்திக்குத்துக்கு ஆளான கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜியின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல். வழக்கமான உணவுகளை எடுத்துக் கொள்வதாகவும் 2 நாட்கள் சிகிச்சையில் இருப்பார் என்றும் விளக்கம். அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பை அதிகரிக்க நோயாளியுடன் வருவோருக்கு டேக் கட்டும் நடைமுறை விரிவுபடுத்தப்படும். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவமனைகளின் நுழைவு வாயிலில் மெட்டல் டிடெக்டர் வைத்து சோதனை நடத்த ஏற்பாடு என தகவல். சென்னை கிண்டியில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். சென்னை கிண்டியில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரம். ஒவ்வொரு பூத்திலும் காவலர்கள் 10 பேர் பணியில் இருப்பர் என்றும் சென்னை பெருநகர காவல் ஆணையரகம் தகவல். குறைகள் களையப்பட்டு தகுதியுடைய அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. தூத்துக்குடியில் அனைத்து துறை அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகளுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி பங்கேற்கவில்லை. அவசர வேலையாக வெளிநாட்டிற்கு சென்றதால் தூத்துக்குடி ஆய்வுக் கூட்டத்தில் கனிமொழி பங்கேற்கவில்லை. அடுத்த 10-15 நாட்களில் தூத்துக்குடியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இருவரும் இணைந்து பங்கேற்க உள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். அவங்க ஒரு அவசர வேலையா வெளிநாடு சென்றிருக்காங்க. அடுத்த 10-15 நாட்கள்ல திருப்பி இங்கே வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் 2 பேர் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி கலந்துக்கிறோம். கூட்டணிக்கு பெறுமாறு தான் விடுத்த அழைப்பு பாஜக அல்லாத கட்சிகளுக்கு மட்டுமே பொருந்தும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் நிச்சயமாக கூட்டணி இல்லை என்றும் உறுதி. சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என்று தெளிவுபடுத்திட்டோம். அதை தவிர்த்து தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியின் மேல் எழுப்ப வேண்டாம். நான் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் மற்ற கட்சிக்கு தான், அதோட பொருத்தி பார்க்க வேண்டாம். அதான் ஏற்கனவே சொல்லிட்டுமே, அதே மீண்டும் மீண்டும் நாங்கள் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம்? தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. குறிப்பிட்ட சமூக பெண்கள் குறித்து நடிகை கஸ்தூரி மிகவும் இழிவாக பேசியுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி காட்டம். சமூக வலைதளங்களில் உள்ள கஸ்தூரியின் பேச்சு எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கும் குண்டு போன்றது என்றும் விமர்சனம். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் கிடைக்கும் அனைத்து போதைப் பொருட்களும் தமிழ்நாட்டில் கிடைப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. மண்ணும் மாவட்டமும் பாதுகாக்கப்பட நதிநீர் மற்றும் உபரிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தல். ஒரு நாள்ல கிட்டத்தட்ட 18 TMC தண்ணி கடல்ல போச்சு ஒரே நாள்ல. நம்ம எவ்வளவு கேட்டோம்? 2 TMC கேட்டோம். இந்த ஒரு திட்டம் நிறைவேறினால் வாழ்வாதாரம் பெருகும், குடிநீர் பிரச்சனை தீரும், விவசாயம் பெருகும், பொருளாதாரம் பெருகும். வெளியில போய் வேலைக்கு போறாங்க, கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க திரும்பி வருவாங்க. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 80 விழுக்காடு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இந்த ஒரு திட்டத்தால். மதுரையில் நாகனாகுளம் கண்மாய் அருகே நத்தம் சாலையில் கிடந்த துண்டிக்கப்பட்ட தலை. 60 வயது மதிக்கத்தக்க நபரின் தலையை மீட்டு தல்லாக்குளம் போலீசார் விசாரணை.
ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 27 பேருக்கும் 1,35,000 பக்க குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. தாதா நாகேந்திரன், அவரது மகன் அஸ்வத்தாமன் உள்ளிட்டவர்கள் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் பெற்றுக்கொண்டனர். சென்னை மற்றும் கோவையில் பிரபல லாட்டரி தொழிலதிபர் மார்ட்டின் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. முறைகேடாக வருவாய் ஈட்டி சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்ட புகாரில் அதிகாரிகள் ரெய்டு. சென்னையில் விசிக துணை பொதுச் செயலாளரும் மார்ட்டினின் மருமகனுமான ஆதவ் அர்ஜுன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை. கடந்த மார்ச்சில் நடைபெற்ற சோதனையின் தொடர்ச்சியாக மீண்டும் ஆய்வு. சென்னை புறநகர் மின்சார ரயிலில் பயணித்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் கோஷம். ரயிலில் தாளமிட்டபடி எல்ஐசி ஹைட்டு, பச்சையப்பாஸ் வெயிட்டு என கூச்சலிட்டதால் சக பயணிகள் அவதி. காங்கிரஸ் கட்சி எப்போதுமே இடஒதுக்கீட்டிற்கு எதிரான நிலைப்பாடு கொண்டது. மராட்டிய தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. சர்வதேச T20 கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே ஆண்டில் அதிக முறை 200 ரன்களை கடந்த அணி என்ற சாதனையை படைத்தது இந்தியா. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 போட்டியில் 219 ரன்கள் எடுத்தது மூலம் 8வது முறையாக 200 ரன்களை கடந்தது. சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவான கங்குவா திரைப்படம் வெளியானது. படம் நன்றாக இருப்பதாகவும் சூர்யா நன்றாக நடித்திருப்பதாகவும் ரசிகர்கள் சிலர் கருத்து.